வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்ற வாக்கெடுப்பில் பின்வாங்கிய சஜித்திற்கு வார தேர்தலில் வெற்றி பெற முடியும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன கேள்வி. முன்னாள் ஆட்சியாளர்கள் தமக்கு வாக்களித்த மக்களையே அவமானப்படுத்தியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. வாக்கு கணக்கெடுக்கும் மையங்களில் 2ஆம் விருப்பத் தேர்வை எண்ண ஏற்பாடு, தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. தேர்தலின் பின்னரும் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையம் எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதோடு கூட தன்னால் வெற்றி பெற முடியாது என்று பின்வாங்கிய சஜித் பிரேமதாசவால் எவ்வாறு மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும்? ஏரியோருக்கு வாக்களித்து பரிசோதிப்பதற்கான சோதனை காலம் இதுவல்ல என்பதால் மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் மீண்டும் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற இறுதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிட்ட போது, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவி விலகியதன் பின்னர் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் சஜித் பிரேமதாச போட்டியிடுவதாக கூறினாலும் பின்னர் டலஸ் அழகப்பெருமவே களமிறக்கப்பட்டார். பாராளுமன்றத்தில் கூட தன்னால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக அதிக வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிந்து கொண்டுதான் அன்று சஜித் பின்வாங்கினார். அவ்வாறான ஒருவரால் இவ்வாறு நாட்டு மக்களில் பெரும்பான்மையானோரின் வாக்குகளை பெற முடியும் என்றார். இவ்வாறான நெருக்கடிகள் ஏற்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் சஜித் பிரேமதாச பயந்து கூடினார். மறுபுறம் அனுருகுமார திசாநாயக்க பாராளுமன்ற வாக்கெடுப்பில் 3 வாக்குகளை மாத்திரமே பெற்றுக் கொண்டார். அவரால் எவ்வாறு நாட்டை நிர்வகிக்க முடியும்? ஒரு சட்டத்தை கூட அவரால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. எனவே இவ்வாறானவர்களுக்கு வாக்களித்து பரிசோதித்து பார்க்க வேண்டாம். காரணம், இது பரிசோதனைக்கான காலம் அல்ல. எனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களித்து மீண்டும் அவரிடம் நாட்டை கையளிக்க வேண்டும் என்றார். இலங்கையின் முன்னாள் ஆட்சியாளர்கள் தமக்கு வாக்களித்த மக்களையே அவமானப்படுத்தியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். களுத்துறையில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் இறுதி பிரச்சார கூட்டத்தின் போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், இதுவரை நல்ல அபிலாஷைகளோடு அரசாங்கத்தை கொண்டுவர நம்பிக்கையுடன் மக்கள் வாக்களித்தனர். 2015 ரணில் மைத்திரி அரசாங்கத்தை அமைப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்தனர். பின்னர் கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தை கொண்டுவர 6.9 மில்லியன் மக்கள் வாக்களித்தார்கள். எனினும் ஆட்சியாளர்கள் தமக்கு வாக்களித்த மக்களை குறுகிய காலத்திலேயே அவமானப்படுத்தினர். எங்களுக்கு வாக்களிக்கும் மக்களின் கண்ணியத்தை பாதுகாப்போம் என்று உறுதி அளிப்பதோடு எங்கள் வெற்றியில் அனைவரும் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகிறோம். எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள நாங்கள் பொறுப்புடன் செயல்படுவோம். பழைய தோல்வியுற்ற பொருளாதார கொள்கைகள் மற்றும் நவீன உலக மற்றும் உலகின் புதிய போக்குகள் ஆகியவற்றோடு ஒத்துப்போக தவறியதால் நாடு பொருளாதார குறைபாடுகளை சந்தித்தது. இப்போது தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரத்தை மாற்றுவதற்கான நேரம் இது. ரணில் விக்ரமசிங்க 47 வருடங்களாக எதிர்க்கட்சித் தலைவர், பிரதமர், ஜனாதிபதி என்று பல்வேறு பதவிகளில் நாடாளுமன்றத்தில் இருந்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச 54 வருடங்களாக நாடாளுமன்றத்தில் பல்வேறு பதவிகளில் இருந்துள்ளார். அவர்கள் பின்வாங்கி அதிகாரத்தை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். எமது அரசாங்கம் அத்தியாவசிய பொருட்களை நியாயமான விலையிலும் உயர்தரத்திலும் தொடர்ந்து வழங்குவதை உறுதி செய்யும். நமது ஆட்சியாளர்கள் நமது உற்பத்திகளை அளித்து எல்லாவற்றையும் இறக்குமதி செய்ய தொடங்கினர். நமது தோல்வியடைந்த பொருளாதார கொள்கைகளால் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் மதிப்பு சரிந்துள்ளது. வரவை அதிகரிக்கவும் டாலர்கள் வெளியேறுவதை கட்டுப்படுத்தவும் புதிய பொருளாதார கொள்கையினை அறிமுகப்படுத்துவோம். இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியும் என்றார். இதேவேளை நாட்டில் கடந்த சில வாரங்களாக முன்னெடுக்கப்பட்ட ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் நேற்று நள்ளிரவோடு நிறைவுக்கு வந்துள்ளதுடன் எதிர்கால நிலையினை தீர்மானிக்கின்ற பெரும் பொறுப்பு நாட்டு மக்களின் கைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் விசேட தேவையுடையவர்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். கண் பார்வையற்ற வாக்காளர் ஒருவர் வாக்குச்சாவடிகள் செல்லும் போது அங்கு கடமையில் இருக்கும் சிரேஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்தர்களின் உதவியோடு இலகுவாக வாக்களிக்க வாக்குச்சீட்டினை தொட்டுநரக்கூடிய வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்பாடுகளை செய்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெற்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் எனவும் எவ்வாறு தமது வாக்குகளை இட வேண்டும் எனவும் வாக்காளர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் குறித்தும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் எஸ் அச்சுதன் ஆகியோரால் எடுத்துரைக்கப்பட்டது.
இதேவேளை தேர்தல் என்று வாக்காளர்களுக்கு ஒரு தரப்பினர் போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது சட்டவிரோதமானது. இயலாமை உடையவர்களுக்கு போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதாயின் அதற்கு தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர்களிடம் அனுமதி பெற வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். அனைத்து வாக்கு கணக்கெடுக்கும் மையங்களிலும் இரண்டாம் விருப்ப தேர்வை எண்ணுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை உடனடியாக தயார் செய்யுமாறு அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு கடிதம் அனுப்பியுள்ளது. அதன்படி கூடுதல் அலுவலர்களை தயார்படுத்தும் பணியில் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மற்றும் வட்டார தேர்தல் அலுவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கடந்த 10ஆம் தேதி தேர்தல் ஆணைக்குழு கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நாடளாவிய ரீதியில் 13,421 வாக்களிப்பு நிலையங்களில் நடைபெறுகின்றது. வாக்கு எண்ணிக்கைக்கு தயார் நிலையில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களின் எண்ணிக்கை 1274 ஆகும். இந்த நிலையில் வாக்குச்சாவடிகளில் போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலதிகமாக போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து நேற்று முன்தினம் வரையான காலப்பகுதியில் தேர்தலோடு தொடர்புடைய பாரதூரமான வன்முறை சம்பவங்கள் மற்றும் சட்ட மீறல்கள் தொடர்பில் தமக்கு 854 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கும் தேர்தல்கள் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையம் இம்முறை தேர்தல் முடிவடைந்ததன் பின்னரும் வன்முறைகள் பதிவாகக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. அது மாத்திரமின்றி தேர்தல் முடிவுகள் முழுமையாக அறிவிக்கப்படும் வரை பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் எனவும் தேர்தல் முடிவுகள் யாதாயினும் அரசு அதிகாரத்தை எந்த ஒரு தரப்பினரும் முறைகேடாக பயன்படுத்துவதற்கு முயற்சிக்க கூடாது என்றும் அந்த நிலையம் வலியுறுத்தியுள்ளது. நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தல் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டதன் பின்னரான காலப்பகுதியில் தேர்தல் முறைகேடுகள் தொடர்பாக கண்காணிப்பில் ஈடுபட்ட தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையம் அதன் அவதானிப்புகளை வெளியிட்டுள்ளது. இது குறித்து விளக்கமளிக்கும் நோக்கில் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டு தேர்தல் வன்முறைகளை கண்காணிப்பதற்கான நிலையத்தின் தலைவர் பேராசிரியர் அர்ஜுன பராக்கிரம ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து தொடக்கத்தில் அது அமைதியான தேர்தல் செயல்முறை போன்று தென்பட்ட போதிலும் கடந்த 2 வார காலத்தில் தேர்தல் முறைகேடுகள் வன்முறை சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்து நிலைமை மோசமடைந்திருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான போக்கு அல்ல. குறிப்பாக தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னரான காலப்பகுதி முதல் கடந்த 17ஆம் தேதி வரையான காலப்பகுதி வரையில் எமக்கு தேர்தலோடு தொடர்புடைய பாரதூரமான வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக 125 முறைப்பாடுகளும் சட்ட மீறல்கள் தொடர்பில் 729 முறைப்பாடுகளும் மொத்தமாக 854 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இருப்பினும் இவை தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் முறையே 4459 மற்றும் 4581 காணப்படுகிறது. அதேபோன்று தேர்தல் முறைகேடுகள் வன்முறை சம்பவங்கள் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு நோக்குகையில் கொழும்பு, களுத்துறை, காலி, அனுராதபுரம், பதுளை, மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் ஏனைய மாவட்டங்களோடு ஒப்பிடுகையில் அதிக எண்ணிக்கையான முறைகேடுகள் மற்றும் வன்முறைகள் பதிவாகியுள்ளன. வடமாகாணத்தில் இவ்வாறான சம்பவங்கள் குறைவாக பதிவாகி இருப்பினும் அதற்கு காரணம் அந்த மாகாண மக்கள் தாமும் இந்த தேர்தலில் உள்வாங்கப்பட்டிருப்பதாக கருதவில்லை என்பதே அவதானிப்பாக இருக்கின்றது. அடுத்ததாக தேர்தல் முறைகேடுகளில் பிரதானமாக அரசு அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளமையையும் அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக வாகன இறக்குமதி தடை நீக்கப்படல், புதிதாக இராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்படல், எதிர்வரும் காலத்தில் நிதி கொடுப்பனவுகளை வழங்குவதாக வாக்குறுதி அளிக்கப்படல் போன்றனவும் அதில் உள்ளடங்குகின்றன. இது இவ்வாறு இருக்க இம்முறை தேர்தலின் பின்னர் வன்முறைகள் ஏற்படக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகிறது. குறிப்பாக முதலாவதாக வாக்கு எண்ணப்பட்டு 1ஆம் மற்றும் 2ஆம் இடத்தில் இருக்கும் வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டவுடன் அத்தகைய அமைதியின்மை ஏற்படக்கூடும். இருப்பினும் தேர்தல் முடிவுகள் முழுமையாக அறிவிக்கப்படும் வரை பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதேபோன்று தேர்தல் முடிவுகள் யாதாயினும் அரசு அதிகாரத்தை எந்த ஒரு தரப்பினரும் முறைகேடாக பயன்படுத்துவதற்கும் முயற்சிக்க கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.